மறைக்காது, இன்னும் நிறைய பேர் மறைச்சுன்னு இருக்கிறாங்க. நிறைய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுருப்பாருங்க. இப்பெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாருன்னா பிளான் பண்ணி பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும், ஜனநாயகன் படம். அது வந்து லீக் ஆயிருக்கும். அதே மாதிரி கருப்பன் படமும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மாநிலத்துல லீக் ஆனதா பேசப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாம போயிருக்கு. இது பின்னாலெல்லாம் ஏன் இருக்கா? ஏன் தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஹீரோவோட படம் மட்டும் எங்கேயாவது லீக் ஆகுது, அப்படி இல்லைன்னா ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை ஏற்படுது. இத்தனை வருடங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா போயிருந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலங்கள்ல இது மாதிரி எல்லாம் அடிக்கடி நடக்குது. மற்ற படங்கள் சின்ன சின்ன ஹீரோ நடிக்கிற படங்கள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகுது. ஆனா பெரிய ஹீரோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இருக்கு. இந்த விதத்துல நம்ம பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. ஸோ முதல்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். அது ரிலீஸ் ஆக போது பிளாக் பஸ்டர் அடிக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு சமயத்துல இப்படி ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவே செஞ்சிருப்பாரு. கிரிக்கெட்ல அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாரு. இவருக்கு இந்த ஒரு நிலைமை வருத்தமான செயல் தான். ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்க.